மும்பை நகரில் நடந்த இந்த பெரிய ரயில் விபத்து இந்தியாவின் மிகவும் கசப்பான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. ஜூன் 9 2025 அன்று காலை 8:30 மணிக்கு மும்பையின் கசாராவிலிருந்து இச்ம்க்கு செல்லும் ரயில் பயணிகளால் நிரம்பியிருந்தது. அவர்களில் 13 பேருக்கு இது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு சாதாரண நாளாக இருக்கப் போவதில்லை, ஆனால் மிகவும் பயங்கரமான நாளாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் ரயில் மும்ரா அருகே வந்தவுடன் வெளியே கால் படகில் தொங்கிய 13 பேர் ஒன்றாக ரயிலிலிருந்து கீழே விழுந்தனர். தானே மாவட்டத்தில் உள்ள மும்பை ரயில் நிலையத்தில் 13 பயணிகள் லாரிகளில் விழுந்து விபத்துக்குள்ளானார்கள் அல்லது 4 பேர் உயிரிழந்தனர். ஆனால் இது எப்படி நடந்தது? மும்பையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரயிலிலும் தினமும் பலர் கால் பலகைகளில் தொங்குவதை பார்ப்பது ஒரு பொதுவான காட்சி. அப்படியானால் 13 பேர் எப்படி கீழே விழுந்தார்கள், அதுவும் ஒரே நேரத்தில்? சரி, மத்திய ரயில்வே மிக எளிதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த விபத்து அதிக கூட்ட நெரிசலால் நடந்தது. ஆனால் சிறிது ஆராய்ச்சி செய்த பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டது. சிலர் எதிர்பாதையில் ஒரு ரயில் செல்வதையும் அதில் மக்கள் தொங்கியபடி பயணிப்பதையும் பார்த்தார்கள். ஆனால் அந்த ரயிலிலிருந்து ஒரு நபரின் பை இந்த 13 பேரின் மீது மோதியது. இதன் காரணமாக அவர்களின் கை நழுவி துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக கீழே விழுந்தனர். இப்போது இது மிகவும் சோகமான செய்தி என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இதுபோன்ற விபத்துகள் மும்பையில் இது ஒரு புதிய விஷயம் அல்ல. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி மும்பையின் ஒரு நகரத்தில் மட்டும் தினமும் 7 பேர் ரயிலிலிருந்து விழுந்து இறக்கின்றனர். இது பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் இதை தடுக்க ரயில்வே அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? ரயில்வே சட்டத்தின் கீழ் நடைபயண படகுகளில் பயணம் செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றியுள்ளனர். ஆனால் மும்பை போன்ற மக்கள் தொகை கொண்ட நகரத்திற்கு இது உண்மையில் போதுமானது. ஆம், தாமதமாகிவிட்டாலும் இந்த விபத்துக்கு பிறகு அரசாங்கம் ஒரு நேர்மறையான நடவடிக்கையை எடுத்துள்ளது. எல்லா ரயில்களிலும் தானியங்கி கதவுகளை பொருத்தப் போகிறார்கள். பட்டியலில் உள்ளது போல எதிர்காலத்தில் யாரும் விழுந்து இறக்க மாட்டார்கள். ஆனால் இது போதுமா என்று மீண்டும் நான் கேள்வி எழுப்புகிறேன். கதவுகளை மூடுவதன் மூலம் பிரச்சினை தீர்க்கப்படுமா? மும்பை உள்ளூர் ரயில்கள் ஒவ்வொரு நாளும் 7.5 மில்லியன் பயணிகளையும் 75 லட்சம் மக்களையும் ஏற்றிச் செல்கின்றன. செர்பியாவின் மக்கள் தொகை அதை விட குறைவு என்பது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய பயணிகளுக்கு ரயில்வே தினமும் 3216 பயணங்களை வழங்குகிறது. இது உலகிலேயே மிகப்பெரியது. ஆனால் மும்பை உள்ளூர் ரயில்கள் இன்னும் 300 விழுக்காடு அதிக திறனில் இயக்கப்படுகின்றன. எனவே அரசாங்கம் இதற்கு என்ன தீர்வுகளை கண்டறிந்தது? இதை தவிர இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்கும் நிலையங்களை பற்றி என்ன? 2017ஆம் ஆண்டில் ரோட் ஸ்டேஷனில் 2 முதல் 3 ரயில்களின் நடைபாதை மேம்பாலத்தை 171 பேர் கொண்ட கூட்டம் கடந்தது. அப்போது நெரிசல் ஏற்பட்டு 23 பேர் இறந்தனர். 7 மாதங்களுக்கு முன்பு பாந்த்ரா நிலையத்தில் பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கு மிகப்பெரிய கூட்டம் இருந்ததால் 13 பேர் காயமடைந்தனர். எனவே ரயில்வே எப்போது தங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும்? இதெல்லாம் ஏன்?